ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு ஒரு வசனம் வைத்திருக்கிறார், வாசிக்கிறேன் கேளுங்க. நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 22வது வசனம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்று மலகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. சரிங்களா? உங்களுடைய தகப்பனுக்கு நீங்க செவி கொடுக்கணும். அதாவது உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு வயசாகி போச்சுன்னா, இப்ப சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு வயசாகி போச்சுன்னா முதியோர் இல்லத்தை கொண்டு போய் சேர்த்தரலாம், அவங்களால நடக்க முடியல, இதுக்கு மேல அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எல்லாம் போய் அந்த மாதிரி சேர்த்துறாங்க. சரி, அப்படி வந்து தாயின் தகப்பனி வந்து அசட்டை பண்ணிக்கிட்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படும். சில பேர் அப்படி எல்லாம் வண்டி இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை மூலியமா பேசுறாரு. சரிங்களா? அதனால அந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க. அதே மாதிரி உங்க 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 அம்மாவுக்கு வந்து வயசாகி போய் ரொம்ப முடியாத ஒரு தடி ஊனிக்கிட்டு ஒன்னும் முடியாதுக்கிறாங்கன்னா எங்களுக்கு நீங்க உதவி செய்யணும். ஒரு சாப்பாடு கூட முடியாது, எங்களுக்கு சாப்பாடு ஊட்டுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, தகப்பனுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா சிறு வயசுல உங்களை பெற்று எடுத்து அவங்க சாப்பிடாம அப்பா உழைச்சு கொண்டு வந்து அது கொடுக்கும் போது அம்மா சாப்பிடாத நமக்கு தான் சாப்பாடு ஊட்டி நம்மள வளர்க்குறாங்க. அவங்களுக்கு நம்ம உதவி செய்யல அப்படின்னா ஏசப்பாட்டு வந்து கடுகுவதி அளவு கூட பெற முடியாது. நான் ஒரு சாட்சி சொல்றேன் கேளுங்க. நானும் கடந்து வந்த நாட்கள்ல எங்க அம்மாவை எங்க அப்பா ரொம்ப அடிச்சிருக்கேன். எங்க அப்பாவுக்கு ஒரு கண்ணு இல்ல, ரொம்ப அடிச்சிருக்கிறேன். எங்க அப்பா அடிச்சிருக்கிறேன், பயங்கரமா அடிப்பேன். எங்க அப்பா அழுவாரு, எங்க அம்மாவும் அடிப்பேன் பயங்கரமா, எட்டி காலில் கூட நான் வச்சிருக்கிறேன். நான் கஷ்டப்படுத்திக்கிறேன். ஆனா அப்ப என்னோட ஜபங்களே கேட்கல. என்னுடைய வாழ்க்கை இருளடைஞ்ச மாதிரி கேவலமா இருந்துச்சு. அப்படியே உடம்பு பூரா நோய், மாத்திரையா முழுங்கின, ரத்தமா வாந்தி எடுத்தேன் தாயின் தகப்பனை கஷ்டப்படுத்திட்டு. அதனால தாயின் தகப்பனை கஷ்டப்படுத்திட்டு ஏசப்படுந்து ஒண்ணுமே பெறவே முடியாது. அதனால அவங்களால முடியல அப்படின்னா எங்களுக்கு உதவி செய்யுங்க. சரிங்களா? அவங்களுக்கு கொண்டு போய் இந்த இல்லாத இடத்துல போய் எங்கேயோ கொண்டு போய் விட்டு வரது, முதியோருக்கு போய் சேர்க்கறது அப்படிலாம் சேர்க்காதீங்க. பாவத்தை நீங்க வாங்கிக்காதீங்க. சரியா? அதாவது அப்பா அம்மாவுக்கு வந்து நீங்க உதவி செஞ்சீங்க அப்படின்னா ஏசப்பா உங்களுக்கு ஆசீர்வதிப்பாரு. நீங்க எவ்வளவு கடன்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். நீங்க அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.